அனைவரையும் வாகைக்களம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வாகைக்களம் சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற அனைத்து அரசு தேர்வுகளுக்கான வகுப்புகளும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி என தனித்தனி பிரிவிலிருந்து உங்களுக்கு வீடியோவாக இந்த சேனலில் அப்லோட் செய்ய போகிறோம். இந்த வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்ம சேனலோட முக்கிய நோக்கமே முயற்சி ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் தொடர்ச்சி = தேர்ச்சி. நீங்கள் உங்கள் இலக்குகளை முயற்சியாக எடுத்துக்கிட்டு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா தேர்ச்சி என்னும் வெற்றியை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஸோ இன்றைய முயற்சி தான் உங்களுக்கு நாளைய அரசு அதிகாரியாக ஆக்கப்போகுது. வாங்க நம்ம இன்றைக்கான கிளாஸ்க்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மாநிலத்தோட வருவாய் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பொதுவாக மாநிலத்தின் வருவாய் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வரி வருவாய், வரியற்ற அல்லது வரிசாரா வருவாய். இந்த வரி வருவாய்னா, வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அரசுக்கு கட்டாயமாக செலுத்துறது தான் வரின்னு சொல்கிறாங்க. வரி செலுத்த மறுப்பது என்பது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் அரசுக்கு வரி செலுத்தினா தான் அரசுக்கு வருவாய் கிடைக்கும். அந்த வருவாய் வச்சு தான் ஒவ்வொரு பிளானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வரி வருவாய் எந்தெந்த மூலங்கள்லேருந்து கிடைக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று வருமான வரி, செகண்ட் நிறுவன வரி, அடுத்து விற்பனை வரி, அடுத்து கூடுதல் கட்டணம். இந்த வருமான வரிங்கிறது இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தனிநபரும் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம், ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் அவங்க வரி செலுத்தணும். 8 லட்சம் அதுக்கு மேல் போனால் 5%, 8%, 10%ன்னு மத்திய அரசு தீர்மானிச்சிருக்கு. ஒவ்வொரு குடிமகனும் 8 லட்சத்திற்கு மேலே போக போக அவங்க கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க, ஆண்டிற்கு ஒரு முறை. அடுத்து நிறுவன வரி. நம்ம மாநிலத்துக்கு எல்லைக்குள்ளே எந்தெந்த நிறுவனம் அமைச்சிருக்காங்களோ அந்த நிறுவனம் எல்லாமே மாநிலத்திற்கு நிறுவனம் வரி செலுத்துவாங்க. அதுதான் நிறுவன வரி. அடுத்து விற்பனை வரி. இந்த விற்பனை வரியிலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் அந்த பொருளுக்குள்ளேயே அந்த வரி அடங்கியிருக்கும். இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்குகிறோம்னா அந்த உற்பத்திக்கான செலவு 20 பைசா 30 பைசான்னு இருக்கும். அதோட லாபம் மற்றும் வரி செலுத்தியிருப்பாங்க அவங்களே. அது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு 1 ரூபாயா நம்ம வாங்குகிறோம். இதுதான் விற்பனை வரி. அடுத்து கூடுதல் கட்டணம். கூடுதல் கட்டணம்ங்கிறது இந்த வரி இல்லாமல் வரிக்கு மேலே எக்ஸஸாக நம்ம எதுவும் நம்ம மாநிலத்திற்கு செலுத்துகிறோம்னா அது கூடுதல் கட்டணத்தில் போய் சேரும். அடுத்து வரியற்ற வருவாய் அல்லது வரிசாரா வருவாய். வரி இல்லாமல் பிற வரி இல்லாத வருவாய் மூலமாக கிடைக்கிறது தான் வரிசாரா வருவாய்னு சொல்கிறாங்க. இந்த வரிசாரா வருவாயின் மூலங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு கட்டணம். இந்த கட்டணம்னு சொல்கிறது நம்ம இப்போ இ-சேவை மையத்தில் போய் எதுவும் ஜாதி சான்றிதழ் இல்லைனா வருமான சான்றிதழ் இல்லைனா நம்ம பிற சர்டிஃபிகேட்லாம் வாங்குகிறோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 60 ரூபா 50 ரூபான்னு கட்டிட்டு நம்ம வாங்குவோம். அதுதான் இந்த கட்டணம் தான் வருவாயாக அரசுக்கு போகுது. அடுத்து தண்டத்தொகை. தண்டத்தொகைன்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஃபைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபைன் கட்டுறோம்ல, எதுவும் சாலை விதிகளை மதிக்காமல் இருந்தால், வேறு வருமான வரி இப்போ நம்ம செலுத்துகிறோம் அது செலுத்தாமல் இருந்தால், உரிய காலத்துக்குள்ளே செலுத்தாமல் இருந்தால் அவங்க ஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஃபைன் தான் தண்டத்தொகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பொதுத்துறை நிறுவன வருவாய். இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் மாநில அரசும் பிற நிறுவன அரசுகள், தனியார் நிறுவன அரசுகள் அல்லது மத்திய நிறுவன அரசுகள் இணைந்து பொதுவாக ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா அதோட பங்காக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம மாநில அரசு கொடுத்துருப்பாங்க குறிப்பிட்ட பங்கு. இல்லைனா நம்ம மாநிலத்தோட இடத்துல அவங்க நிறுவனம் பண்ணுறாங்கன்னா அதிலேருந்து வர லாபம் நம்ம பொதுத்துறை நிறுவனம் வருவாயாக நம்ம மாநிலத்துக்கு கிடைக்கிது. அடுத்த அன்பளிப்புகள், மானியங்கள், உதவிகள்னு சொல்கிறது பிற மாநிலத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அன்பளிப்புகள், இல்லாட்டி மத்திய அரசு நம்ம மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள், நம்ம மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் எல்லாமே இதில் சேரும். உதவிகள்ங்கிறது
நம்ம எதுவும் அவசர காலமோ இல்லாட்டி போர்க்காலமோ அந்த டைமில் வந்து உதவிகள் நமக்கு செய்கிறாங்கள, பேரிடர் காலத்திலேருந்து வெளியிலேருந்து நம்மளுக்கு உதவிகள் நிதியாவோ இல்லாட்டி வேறு மூலமாக கிடைக்கிறது எல்லாமே இந்த வருவாயில் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து மரணத்தீர்வை. மரணத்தீர்வைன்னு சொல்கிறது ஒரு நபர் அவருக்கு வந்து எந்த வாரிசும் இல்லாமல் இல்லாட்டி அவருடைய சொத்து வேறு யாருக்கும் எழுதி கொடுக்கலாம்னு உயில் எழுதி வைக்காமல் அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்து வந்து அரசு எடுத்துக்கும். அதன் மூலமாக பெறப்படும் வருவாயும் இந்த வரிசாரா வருவாயில் தான் சேருது. இந்த மாதிரியான அனைத்து வகுப்புகளுக்கான வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் நம்ம வீடியோவுக்கு லைக் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். தேங்க்யூ.